நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் ஒரு விஷயத்தை பார்ப்போம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க திருப்பியும் ஆரம்பிச்சிட்டாங்க. பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் பார்த்தீங்கன்னா, மீண்டும் அவங்களுடைய எல்லையில சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. நேற்று பார்த்தீங்கன்னா, பயங்கரமா 2 பேரும் மாறி மாறி துப்பாக்கியால சுட்டுக்கிட்டாங்க, பீரங்கியால தாக்கிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அது மட்டும் இல்லாம பாகிஸ்தான்ல இப்போ பாகிஸ்தானுடைய ஆர்மி மிகப்பெரிய ஒரு எதிரியா அவங்க கருதுறாங்க. அவங்க யாருன்னா, நம்ம நாட்டில் இருக்கிற நம்ம பிரதமர் மோடியெல்லாம் கிடையாது. அவங்க நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மனிதர். அவர் தான் இம்ரான் கான். இம்ரான் கானை கண்டு பாகிஸ்தான் ஆர்மி பயங்கரமா பயப்படுது அப்படின்னு பார்க்கணும். மேலும் அவரு நாட்டுல மிகப்பெரிய ஒரு குழப்பத்தை உண்டு பண்ண போறாரா, பாகிஸ்தான் ராணுவத்துக்கும் மக்களுக்கும் இடையே மிகப்பெரிய ஒரு பிரச்சனை வரப்போகுதா அப்படின்ற மாதிரி ஒரு ப்ராப்ளம் எல்லாம் போயிட்டு இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். அங்க வீடியோல போய் ஃபுல் டீட்டெயில் பார்க்கலாம். சரி, முதல்ல இந்த பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தானில் பார்டரில் என்ன நடந்துச்சு அப்படின்னு நம்ம பார்ப்போம். நேற்று ராத்திரி பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தான் மறுபடியும் ஆப்கானிஸ்தானோட போரில் ஏற்பட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது அவங்களுக்குள்ள இந்த சீஸ்ஃபயர் முடிச்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தானுடைய பொதுமக்கள் மேலே ஹெவி மோட்டார் ஃபயர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தானுடைய படைகள் பொதுமக்கள் மேலே ஹேண்ட் கிரனேடும் வீசியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த சமூக வலைத்தளத்தில் ஃபுல்லாக சோஷியல் மீடியாவில் என்ன மாதிரி செய்தி வந்துட்டு இருக்கு அப்படின்னா, தாலிபான் பதிலுக்கு பாகிஸ்தானை போட்டு செம்மடி அடிச்சிருக்காங்க அப்படின்னு நியூஸ் வந்திருக்கு. பட் பாகிஸ்தான் அதை நிராகரிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. நிறைய பெரிய இழப்புகள்லாம் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. பாகிஸ்தான் வழக்கம் போல என்ன பண்ணிருக்காங்கன்னா, தங்களுடைய இழப்புகள் எல்லாத்தையும் ஒத்துக்காம எல்லையில எந்த ஒரு பெரிய பிரச்சனையும் நடக்கல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் பார்த்தீங்கன்னா இடையிலான இந்த போர் நிறுத்தம் எவ்வளவு ஒரு பலவீனமா இருக்குது அப்படின்றத மறுபடியும் நமக்கு இது நிரூபிச்சிருக்கு அப்படின்னு தான் பார்க்கணும். பிபிசி ஆகட்டும், அப்புறம் பிரான்ஸ் 24 இந்த மாதிரியான நியூஸ் சேனல் எல்லாமே பாகிஸ்தான் மற்றும் தாலிபான் இடையிலான இந்த கொடூரமான சண்டை வெடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி நியூஸை கவர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஆப்கானிஸ்தான் அதிகாரிகள் பாகிஸ்தான் 4 பொதுமக்களை கொன்னுருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பாகிஸ்தான் தரப்புல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எந்த ஒரு இழப்பும் எங்களுக்கு இல்லை அப்படின்ற மாதிரி மொத்தமா மறுத்திருக்காங்க. ஆனா எங்களுடைய போஸ்ட்ல டேமேஜ் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி பாகிஸ்தான் சொல்லியிருக்கு. நல்ல ஒரு விஷயம் பார்க்கணும். போஸ்ட் டேமேஜ் ஆயிருக்குன்னா அப்ப உயிர் சேதம் ஏற்படல அப்படின்னும் போது அந்த போஸ்ட்டை விட்டுட்டு இவங்க எல்லாமே காலி பண்ணி ஓடிட்டாங்க அப்படின்னு தான் அந்த விஷயத்துல நமக்கு தெரிய வருதுன்னு பார்க்கிறோம். பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தானோட உறவு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கோல்டு பீஸ் நிலைமைக்கு மாறிடுச்சு அப்படின்னு சொல்றோம். அது கோல்டு பீஸ்னா அவங்களுடைய இந்த உறவு உறைஞ்சிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்கன்னு பார்க்கப்படுது. நேற்று நடந்த இந்த 5 மணி நேர சண்டை பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு சண்டையாக தான் இருந்திருக்கு அப்படின்னு பார்க்குறாங்க. ஸோ இந்த 5 மணி நேரம் சண்டைக்கு அப்புறம் கொஞ்சம் அமைதியும் அங்கே நிலவிருக்குன்னு சொல்லப்படுது. இப்போ 2 நாடுகளும் பார்த்தீங்கன்னா முழுமையான ஒரு பெரிய சண்டையை வேணும் தான் நினைக்கிறாங்க அப்படின்னு பார்க்கப்படுது. ஏன்னா ஒரு பீஸ் டீல் வருது, அப்புறம் திருப்பி சண்டை போடுறாங்க, பீஸ் டீல் வருது, அப்புறம் திருப்பி சண்டை போடுறாங்க. இது எதை காட்டுது அப்படின்னா, பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இடையே இதே மாதிரி விஷயம் தான் மாறி மாறி நடந்துட்டு வருது அப்படின்றத நமக்கு தெளிவாக காமிச்சிட்டு வருது. ஸோ இப்போ இந்த சண்டை ஏன் திடீர்னு வெடிச்சிருக்கு அப்படின்றத பார்ப்போம். இந்த சண்டை பார்த்தீங்கன்னா டிசம்பர் 5ஆம் தேதி, அதாவது நேற்று ராத்திரி 10 மணிக்கு ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்றோம். எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டூரான் லைன், எப்போ வழக்கம் போல அங்கே தான் அவங்க அடிச்சுப்பாங்க, அதே இடத்துல இது ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்றோம். கிட்டத்தட்ட 5 மணி நேரம் நீடிச்சிருக்கு அப்படின்னு பார்க்கப்படுது. முக்கியமா பார்த்தீங்கன்னா இந்த கந்தகார் நகரத்தை இணைக்கக்கூடிய சமான் ஸ்பின் போர்ட்லாக் அப்படின்ற எல்லை கடக்கும் பகுதியில் தான் இந்த சண்டை தீவிரமா நடந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. போன அக்டோபர் மாதம் 2025 பார்த்தீங்கன்னா கத்தார் அப்புறம் இந்த துருக்கி ஆதரவால ஒரு பீஸ் டீல அதாவது தற்காலிகமான ஒரு பீஸ் டீல் கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்றோம். ஆனா இந்த முறை பாத்தீங்கன்னா 4 பொதுமக்கள் செத்ததுனால இந்த சண்டை ஒரு முடிவுக்கு வராது அப்படின்ற மாதிரி தெரிய வருது. ஏன்னா இழப்புகள் எல்லாமே ஆப்கானிஸ்தான் சைடு அதிகமாகிற மாதிரி நியூஸ் எல்லாமே வரதுனால ஆப்கானிஸ்தான் நிறைய விஷயங்கள் ஒத்து போகாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. மேலும் பாத்தீங்கன்னா 2 நாளுக்கு முன்னாடி சவுதி அரேபியா கூட இந்த பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு முயற்சி செஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பாகிஸ்தானும் தாலிபானுடைய நிர்வாகமும் பாத்தீங்கன்னா இந்த சவுதி அரேபியா கூடிய ரியாத்ல சந்திச்சாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா வழக்கம் போல 2 பேருடைய பேச்சுவார்த்தைகளும் தோல்வி அடைஞ்சிச்சு அப்படின்னு சொல்றாங்க. அதோட விளைவா தான் பாத்தீங்கன்னா இந்த ஸ்பின் பிளாக்ல திரும்பவும் சண்டை வெடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பாகிஸ்தான் வீரர்கள் பாத்தீங்கன்னா எல்லையை கடக்கும் பகுதியில் இருந்த அந்த ஃபென்சிங்கை பாத்தீங்கன்னா சரி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அங்க இருந்த ஆப்கான் மக்கள் இந்த டூரான் கோட்டை நாங்க நிராகரிக்கிறோம், இது எங்களுடைய எல்லை கிடையாது அப்படின்ற மாதிரி அந்த பாகிஸ்தான் ஆர்மி கிட்ட பிரச்சனை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்த வாக்குவாதம் பாத்தீங்கன்னா கைகலப்பா மாறி இருக்கு. பாகிஸ்தான் பாத்தீங்கன்னா ஆயுதங்கள் எடுத்து பொதுமக்கள் மேல சுட்டிருக்காங்கன்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம அவங்களுடைய ஹேண்ட் கிரனேடை அவங்க மேல போட்டிருக்காங்கன்னு சொல்லப்படுது. இதுல தான் பாத்தீங்கன்னா இந்த ஆப்கானுடைய 4 பீப்புள் இறந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. பதிலுக்கு ஆப்கானிஸ்தான் இந்த தாலிபான் என்ன பண்ணிருக்காங்கன்னா லாங் ரேஞ்ச் ஆர்டிலரியை பயன்படுத்தி பாகிஸ்தானை போட்டு பொறந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. பாகிஸ்தானுடைய ராணுவ முகாம் மீது நிறைய தாக்குதல் நடத்திருக்காங்க. இதனால பாத்தீங்கன்னா ராணுவ போஸ்ட் எல்லாமே பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி என்னன்னா போஸ்ட் எல்லாம் டேமேஜ் ஆயிடுச்சு, ஆட்கள் எல்லாம் பத்திரமா போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பாகிஸ்தான் ராணுவம் ஒரு அறிக்கையும் வெளியிட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. சரி, இப்போ அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்ப்போம். ஏன்னா இவங்க அடிக்கடி இதே மாதிரி ஒரு சண்டையை போட்டுட்டே இருக்காங்க அப்படின்னும் போது அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் நமக்கு இதுல தான் தெரியுது. 2 நாடுகளும் நீண்ட காலமா போற விரும்பல. அதாவது
வந்து லாங் டேர்முக்கு இதை எடுத்துட்டு போக விரும்பல. ஏன்னா 2 பேருமே வந்து ஒரு நெகோசியேஷன் டேபிள்ல போய் உட்கார்றாங்க, அது தோல்வி அடையுது, திரும்பியும் வந்து சண்டையை போடுறாங்க அப்படின்னு பாக்குறோம். இது எப்படி இருக்குன்னா ஒரு லோ இன்டென்சிஃபை கான்ஃபிளிக்டா தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு சின்ன சண்டை மாதிரி தான் இருக்கும்ன்றாங்க. இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமா போர் நிறுத்தம் வந்து வராதுன்னு தெரியும். அடிக்கடி இந்த மாதிரி மோதிப்பாங்க. நேற்று நடந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு 5 மணி நேரம் சண்டை இல்லை ஒரு 10 மணி நேரம் சண்டை இல்லைன்னா ஒரு நாள் 2 நாள் சண்டையா தான் இது வந்து போகும் அப்படின்னு சொல்லப்படுது. அப்பப்போ சூடு பிடிக்கும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிலைமை கைமீறி போச்சு அப்படின்னா ஒரு வாரம் வரைக்கும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா முழு அளவான சண்டை இவங்க 2 பேரும் வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வரதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்றாங்க. சுருக்கமா சொல்ல போனோம்னா எல்லை சம்பவங்கள் வந்து நடந்துகிட்டே தான் இருக்கும் அப்படின்னு பார்க்கப்படுது. ஆனா பெரிய போர் வராது அப்படின்னு சொல்றாங்க. பாகிஸ்தான் இந்த சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான்ல ஆட்சி மாற்றத்துக்கான வேலையை வந்து செய்யும் பார்க்கப்படுது. ஏற்கனவே வந்து அவங்க அறிவிச்ச மாதிரி இப்ப இருக்கிற தாலிபான் கவர்மெண்ட் வந்து இந்தியா கூட ரொம்ப க்ளோஸா இருக்கிறாங்க அப்படின்றதுனால இவங்களுக்கு அதாவது பாகிஸ்தானுக்கு ஆதரவா இருக்கக்கூடிய செயல்படக்கூடிய ஆட்களை வந்து அங்க ஆட்சியில் அமைக்க வைக்கணும் அப்படின்ற மாதிரி பாகிஸ்தான் தீவிரமா முயற்சி பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம பாக்குறோம். ஓகே, இப்போ பாகிஸ்தான்ல இன்னொரு முக்கியமான விஷயம் நடந்துட்டு இருக்குது. என்னன்னு பாத்தீங்கன்னா பாகிஸ்தானுடைய முன்னாள் பிரதமர் இம்ரான் கான் வந்து இந்த ராணுவ தளபதி அசீம் முனிர்கிட்டே வந்து மிகப்பெரிய ஒரு சண்டை உச்சகட்டத்தில் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா தேசத்தினுடைய மிகப்பெரிய பாதுகாப்பு அச்சுறுத்தல் அப்படின்னு இவர் சொல்றாரு. அது வந்து இவர் என்ன சொல்றாருன்னா உண்மையிலேயே நீங்க கிடையாது, அசீம் முனிர் தான் வந்து தேசத்தினுடைய மிகப்பெரிய அச்சுறுத்தல் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. இவங்க 2 பேரும் மாத்தி பேசுறாங்க. ஆனா இதுக்கு மெயின் தலைவலியா யாருக்கு வந்து நிக்குதுன்னா இப்போ பதவி உயர்வு பெற்ற அசீம் முனிருக்கு இது ஒரு மிகப்பெரிய தலைவலியா வந்து நிக்குது அப்படின்னு சொல்றாங்க. பாகிஸ்தான்ல நடக்கிற ரொம்பவே ஒரு விசித்திரமான ஒரு விஷயமா இதை வந்து நம்ம பாக்குறோம். ஒரு பக்கம் முன்னாள் பிரதமர் இம்ரான் கான் வந்து ஜெயில இருந்துகிட்டு ராணுவ தளபதி அசீம் முனிர் வந்து இவர் வந்து ஒரு மனநலம் சரியில்லாதவர், ஒரு அன்ஸ்டேபிளான ஆளு, உண்மையிலேயே ஒரு சைக்கோ பைத்தியக்காரன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. இன்னொரு பக்கம் பாகிஸ்தானுடைய ராணுவம் வந்து உண்மையிலேயே இம்ரான் கான் தான் வந்து பைத்தியக்காரன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவன் தான் வந்து பாகிஸ்தானை உடைக்கிறதுக்கு வந்து நினைக்கிறாரு அப்படின்ற மாதிரி அவங்க இம்ரான் கானை சொல்றாங்க. உலகத்துல எந்த நாட்டிலையும் சரி ஒரு நாட்டையே வந்து மொத்தமா கண்ட்ரோல் பண்ற ராணுவம் ஜெயில இருக்கிற ஒருத்தரை பார்த்து இவர் தான் இந்த நாட்டோட மிகப்பெரிய ஒரு எதிரி, இவர் தான் அவங்களுக்கு வந்து பிரச்சனையை பண்ண போறாரு, நாட்டை பிரிக்க போறாருன்னு சொல்லி பயப்படுறது இதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு நம்ம பாக்குறோம். அடுத்து பாத்தீங்கன்னா இம்ரான் கான் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தான்ல மிகவும் பிரபலமான ஒரு தலைவரா இருக்காரு. ஆனா அவர் ஜெயில இருக்காருன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். மக்கள் அவரோட தலைவரை பிரதமரா பார்க்க முடியாம ஜெயில போயிட்டு பார்க்கறது ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டு வராங்க. சமீபத்தில் அவரோட உடல்நிலை பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமான விஷயங்களும் வெளியே வந்துச்சு. பாகிஸ்தானுடைய ராணுவத்தின் செய்தி தொடர்பாளர் அந்த DGISP இருக்கார் இல்லையா, அவர் என்ன சொல்றாருன்னா இம்ரான் கான் பத்தி அவர் மோசமான ஒரு விஷயத்தை வைக்கிறாரு. இம்ரான் கான் தொடர்ந்து வந்து ஷேக் முஜிபுர் ரஹ்மான், இவர் யாரு இந்த ஷேக் முஜிபுர் ரஹ்மான் பங்களாதேஷ் உருவாகிறதுக்கு காரணமா இருந்தவர் அப்படின்னு சொல்றாங்க. இவருடைய கோட்பாடுகளை வந்து அவர் பின்பற்றாரு, இவரை வந்து கோட் பண்ணி அடிக்கடி பேசுறாரு அப்படின்னு வந்து இம்ரான் கானை சொல்றாங்க. ராணுவம் வந்து இம்ரான் கான் மேல ஏன் கோபமா இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இம்ரான் கான் வந்து ராணுவத்துல இருக்கிற ஒரு சிலரை பார்த்து வந்து அவர் என்ன சொல்லிருக்காரு, ட்ரையட்டர்ஸ் அவங்களாம் அப்படின்னு இருக்காரு, அதாவது துரோகிங்க அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காருன்னு சொல்லி இந்த DGISPR வந்து வெளிப்படையாவே வந்து இம்ரான் கான் ஒரு தேச பாதுகாப்பு அச்சுறுத்தல் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காருன்னு சொல்லப்படுது. இது ஒரு உள்நாட்டு அச்சுறுத்தல். இம்ரான் கான் வந்து தன்னோட சாதி, தன்னோட விருப்பம், தன்னோட விரக்தி எல்லாத்தையும் வந்து பாகிஸ்தான் நாட்டை விட பெருசா நினைக்கிறாரு. அவர் என்ன நினைக்கிறாருன்னா நான் தான் இங்க எல்லாமே, நான் இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை அப்படின்ற மாதிரி இம்ரான் கான் நினைக்கிறதா வந்து பாகிஸ்தான் ராணுவம் அவர் மீது குற்றம் சாட்டுறாங்க அப்படின்னு பார்க்கப்படுது. ஆனா இப்பவும் வந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தான்ல ஒரு சர்வே எடுத்தோம் அப்படின்னாக்கா கிட்டத்தட்ட 70%க்குமான பீப்புள் வந்து இம்ரான் கான் தான் வந்து பிரதமரா வரணும் அப்படின்னு விருப்பப்படுறாங்கன்னு சொல்லப்படுது. இதுதான் ராணுவத்துக்கு மிகப்பெரிய ஒரு தலைவலியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா நாளைக்கு வந்து மக்கள் தங்கள் ராணுவத்துக்கு எதிராக வந்து நின்னாலும் சரி அது இம்ரான் கானுக்காக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாருமே தெளிவுபட பாக்குறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்த சண்டையில நமக்கு என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இது நமக்கு ஏன் முக்கியம் அப்படின்னா ராணுவம் வந்து இந்த சர்ச்சையில இந்தியாவோட பேரை வந்து இழுக்குது அப்படின்னு நம்ம பாக்குறோம். அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா இம்ரான் கான் பிரதமரா இருந்தா இந்தியா தாக்குதல் நடத்தினாக்கா இவர் வந்து பெக்கிங் பவுல் எடுத்துக்கிட்டு போய் இந்தியா முன்னாடி போய் கெஞ்சுவாரு அப்படின்ற மாதிரி இந்த DGISPR வந்து சொல்றாருன்னு சொல்லப்படுது. அதாவது இந்தியா தாக்குனா கூட இம்ரான் கான் வந்து சமாதானத்தை பத்தி தான் பேசுவாரு அப்படின்ற மாதிரி ராணுவம் அவர் மேல குற்றம் சாட்டுது அப்படின்னு சொல்லப்படுது. சரி, இப்போ ஆப்கானிஸ்தான் வந்து அவர் எப்படி பாக்குறாங்க அப்படின்னா இம்ரான் கான் வந்து ஆப்கான் தாலிபானோட வந்து பேச்சுவார்த்தை நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாரு. அப்போல இருந்தே எப்போ அந்த டூரான் லைன் இஷ்யூ ஆப்கானிஸ்தான்ல வரும்போது இம்ரான் கான் வந்து பேச்சுவார்த்தை நடத்தணும் தான் சொல்லிட்டு இருந்தாரு தவிர இந்த மாதிரி தாக்குதல் நடத்தணும்னு நினைக்கல. ஆனா ராணுவம் என்ன பண்றாங்க அப்படின்னா ஆப்கானிஸ்தான் மேல குண்டு வீசுறாங்க. அப்பப்போ வந்து அவங்களுடைய ஏர்கிராஃப்ட் அனுப்பி சிவிலியன் இடத்துல வந்து பாம்பு போடுறாங்க, ஆர்ட்டிலரி ஷெல்லிங் பண்றாங்க, ஹெவி மோட்டார்ஸ் வச்சு ஃபயர் பண்றாங்க. இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் வந்து ராணுவம் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றோம். சுருக்கமா சொல்லணும் பாத்தீங்கன்னா இம்ரான் கான் வந்து கொள்கைகள் வந்து பாகிஸ்தானோட ராணுவ கொள்கைகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு வித்தியாசமா இருக்கு அப்படின்னு பார்க்கப்படுது.
சொல்லப்படுது. மேலும் இந்தியா மற்றும் ஆப்கானிஸ்தான் மீதான இம்ரான்கானுடைய அணுகுமுறை வந்து பாகிஸ்தான் ராணுவத்தினுடைய அணுகுமுறைக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு எதிர்மறையான கோட்பாடா இருக்கு அப்படின்ற மாதிரி ராணுவம் திங்க் பண்ணு சொல்றாங்க. சரி, இதுல முக்கியமான ஆளை பார்க்கணும். யாரு அப்படின்னா இந்த பிக் டாடி யாருன்னா இந்த அமெரிக்கானோட தலையீடு இதுல இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இம்ரான்கானோட ஆதரவுகள்லாம் என்ன நினைச்சாங்கன்னா அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் வந்தாரு அப்படின்னா இம்ரான்கான ஜெயில இருந்து வெளியே எடுத்துருவாரு அப்படின்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை வச்சிருந்தாங்க. ஆனா இப்போ கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 40 அமெரிக்கா லா மேக்கர்ஸ் வந்து அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் இந்த மார்க்கோ ரூபியோக்கு வந்து கடிதமும் எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா எந்த ஒரு விஷயமும் நடக்கல அப்படின்னு பாக்குறோம். இம்ரான்கான வெளியே கொண்டு வர்றதுக்கான எந்த ஒரு காரணங்களும் வந்து எந்த ஒரு விஷயங்களும் வந்து அமெரிக்கா சைட்ல இருந்து எடுக்கவே இல்லை அப்படின்னு பாக்குறோம். ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னாக்கா அவர் வந்து ராணுவ தளபதி அசீம் முனீர் வந்து முழுசா நம்புறதாகவும் முனீர் வந்து மற்றும் ஷபாஸ் ஷெரீப் வந்து பாத்தீங்கன்னா 2 பேரும் போரை நிறுத்தத்துக்கான ஒரு சிறந்த தலைவர்களா இருந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி அவர்களை புகழ்ந்து பேசுறாரு. அதனால அமெரிக்கா இப்போதைக்கு இம்ரான்கான் விஷயத்துல வந்து கண்டிப்பா தலையிடாது, அவர் வெளியே வர்றதுக்கான வாய்ப்புக்கு அமெரிக்கா எந்த விதத்திலும் உதவாது அப்படின்ற மாதிரி தான் நம்ம இப்ப பாக்குறோம். சரி, இதோட முடிவு என்னவா இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்த ராணுவ தளபதி அசீம் முனீர் மற்றும் இம்ரான்கான் இடையிலான இந்த சண்டை இப்போ வெளிப்படையாவே வெளிச்சத்துக்கு வந்துருச்சு அப்படின்னு தான் நம்ம பாக்குறோம். இது பாகிஸ்தானை எங்க கொண்டு போய் விட போகுது அப்படின்றது வந்து நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ஆனா ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெரியுது, இப்ப நடந்துட்டு இருக்கிற இந்த பாகிஸ்தானோட உள்நாட்டு குழப்பம் வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுல ஒரு பிரச்சனையே அங்க வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதாவது மக்கள் திரண்டு ராணுவத்துக்கு எதிராக போராடுறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. அது மட்டும் இல்லாம இதை திசை திருப்பத்துக்காக இந்த அசீம் முனீர் இந்தியா பக்கம் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. அதனால ஆபரேஷன் சிந்து 2 மாதிரியான பெரிய விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் 100% இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே மக்களே, ஸோ இப்போ என்ன நடக்குது பாகிஸ்தான்ல அப்படின்றத நான் தெளிவுபடுத்த சொல்லியிருக்கேன். ஆப்கான் பாகிஸ்தான் பார்டர்ல வந்து திரும்பவும் அவங்க சண்டைய ஆரம்பிச்சிட்டாங்க. கண்டிப்பா அவங்க அமைதியா இருக்க போறது கிடையாது. பாகிஸ்தானோட செயல்பாடுகள் கொஞ்சம் கூட ஏத்துக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன்ல தான் அங்க நடந்துட்டு இருக்கு. அதே மாதிரி உள்நாட்டுல மிகப்பெரிய குழப்பம் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிக அளவில் கிரியேட் ஆகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஒரு நாளும் இம்ரான்கானோட ஆதரவு வந்து அங்க வந்து பிரச்சனை பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஒரு நாள் அது வந்து மிகப்பெரிய ஒரு எழுச்சியா வந்து அந்த நாட்டில் நடக்க போகுது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஓகே, ஸோ வீடியோ இன்ஃபர்மேட்டிவா இருக்கும் நம்புறேன். கண்டிப்பா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை வந்துட்டு கமெண்ட்ல தெரிவிங்க. நம்ம வீடியோ லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்து ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ, பை, ஜெய் ஹிந்த்.